எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே, இதுதான் முக்கியம். அதான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது பாருங்கள். நாகூம் என்ற தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் மேலே எவ்வளவு நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவர் மேலே நம்முடைய வாஞ்சை, பற்றுதல், அவரே எனக்கு எல்லாம் என்று நம்பி நாம் சார்ந்திருக்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எரேமியா 17:7, இவைகளில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், உங்களை பார்த்து, நான் இன்றைக்கி நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறேன், கர்த்தரை நம்பி உட்கார்ந்துருக்கிறேன், நான் பாக்கியவதி, பாக்கியவான். என்ன அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? இந்த தாவீது பாருங்கள், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததான். சங்கீதம் 31:4, 43:2, இந்த 2 வசனங்கள் அவன் சொல்லுகிறான், தேவரீரே எனக்கு அரண், எனக்கு கோட்டை, என் அரணாகிய தேவன் நீரே என்று அவன் அவ்வளவு கெட்டியாக ஆண்டவரை பிடித்து கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இதே நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும். இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது தான் நீங்கள் என்ன பெற முடியும்? பாக்கியமான வாழ்வை பெற முடியும். அவரே என்னை சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவர் என்று தாவீது நம்பியிருந்தான். பாருங்கள், கோலியாத் பெரிய யுத்த வீரன், அவனுக்கு எதிராக போரிட்டு அவன் நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரே என் தேவன் என்று அவர் நம்பி இருந்தான். சவுல் எவ்வளவு தொல்லை கொடுத்தான், அவனுடைய மகன் அப்சலோம் எவ்வளவு தொல்லை கொடுத்தான். எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே நீரே அரண், நீரே நம்பிக்கை என்று பிடித்து கொண்டதுனால ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவனை விடுவித்து காத்து முடிவு பரியந்தம் அவனுக்கு ஒரு சேதம் வராதபடி காத்தார். ஆகவே தான் சங்கீதம் 23:1 என்ன வாசிக்கிறோம்? தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், இஸ் மை ஷெப்பர்ட், என் மேய்ப்பர், நான் ஆடு, ஒரு சாதாரண ஆடு, என் மேய்ப்பர் அவர் தான், அவரே காப்பாற்றுகிறார். அந்த 6 வசனம் வாசித்து பாருங்கள், என்ன அழகாக இருக்கு. என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார், எனக்கு எல்லாவற்றையும் அந்தந்த நேரில் கொடுத்து என்னை ஆசீர்வாதமான நன்மையும் கிருபையினால் நிரப்புவார் என்று அவன் நம்பினான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் முக்கியமானது. பாருங்கள், இந்த உலகம் பொல்லாத உலகம். கலாத்தியர் 1:4, 1 யோவான் 5:19, இவைகள் என்ன வாசிக்கிறோம்? பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத உலகம், சுற்றி பொல்லாத மக்கள் இருக்கிறாங்க, பொல்லாத சூழ்நிலை. ஆனால் அதன் மத்தியிலே உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேணும். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவான். இந்த சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக கர்த்தரை பற்றி கொள்வோம். நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கட்டும். அப்பொழுது பாருங்கள், நீங்களும் தாவீதை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் எல்லாரையும் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்குது. இயேசு அழைக்கிற ஊழியத்தை ஒப்படைக்கிறோம்ப்பா. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ தேவைகள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே எவ்வளவோ தேவைகள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அரணுக்கு திரும்புகிறோம். இரட்சகராகிய தேவனே, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் நம்பிக்கை என்று உம்மை பற்றி கொள்ளுகிறோம். எங்கள் அருமை தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே இன்றைக்கு தாவீதை போல கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவருடைய கண்ணீரையெல்லாம் துடைத்தரணும். தேவைகளை அத்தனை அருளி செய்யும். இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் அருளே வரட்டும் சுவாமி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு. எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஆத்மா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்கதரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம்.
தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் 1 ரூபாய் கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரராக இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன். இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you.